إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது கருணையால் நுழைவித்தருள்வானாக. ஒட்டுமொத்த படைப்பினங்களினதும் ஒரே படைப்பாளன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் கிடையாது. அனைத்தையும் அறிந்த அந்த அல்லாஹ்வின் சில வார்த்தைகள் உயர்வாகவும் கண்ணியமாகவும் படைக்கப்பட்ட மனிதர்களிலுள்ள பெரும் மூடர்கள், அறிவீனர்கள் அந்த படைப்பாளனை மறுக்கின்ற அளவிற்கு மிருகங்களை விட தாழ்ந்து செல்கின்ற மனிதன், இவர்களுக்கு உபதேசிக்கின்ற அல்லாஹ் மனித இனத்தின் வரலாறு, அதேபோன்று மனிதனின் கெட்ட தன்மைகளில் ஒன்றை தெளிவுபடுத்தும் போது 8வது அத்தியாயத்தின் 53வது வசனம், மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு அநீதமிழைத்தானா? அவனது தேவைகளிலே ஏதேனும் குறை வைத்தானா? எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் முதலிலே சுவனத்தில் வசிக்கச் செய்தது நாம் அனைவரும் அறிந்தது. தெரிந்தோ தெரியாமலோ படைத்தவனுக்கு மாறு செய்ததால் இந்த பூமிக்கு வந்தோம். பூமியில் கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் அங்கே இருக்கின்றன. பாவம் செய்து பூமிக்கு வந்த பிறகு கூட இந்த பூமியில் மனிதன் கண்ணியமாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக இன்பங்களை அனுபவித்து வாழ்வதற்குரிய எத்தனையோ வசதிகளை அல்லாஹ் கொடுத்தான். இன்று மனித வாழ்க்கை எவ்வளவு சவாலுக்குரியது என்பதை அறிகின்றோம். அன்றாட உணவிற்கு கூட அடுத்தவனை ஏமாற்றி குழிபறித்து அடுத்தவனின் சொத்தை பறித்து அனுபவிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனிதன் தூண்டப்படுகின்றான். இந்த மனிதன்தான் மிகப்பெரிய அறிவை அடைந்து விட்டோம், வளர்ச்சி அடைந்து விட்டோம், நாகரீகம் அடைந்து விட்டோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் மனிதனுடைய இன்றைய நிலை, நாளை என்ன நடக்கும் என்ற மிகப்பெரிய பயத்திலும் துயரத்திலும் தான் இருக்கின்றான்.
இப்போது அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு நியதியை பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. கடந்த கால வரலாற்றில் முன்னால் ஒரு சம்பவத்தை இன்று ட்ரம்ப் எந்த நிலையில் இருக்கின்றானோ இதே போன்று எகிப்தை ஆட்சி செய்த ஃபிரௌனை அல்லாஹ் விவரிக்கின்றான். தண்டனை கொடுத்ததை தெளிவுபடுத்துகின்றான். அவன் மட்டுமல்ல, அதற்கு முன்னரும் இது போன்ற சூப்பர் பவர், உலகிலேயே மிகப்பெரிய சக்தி என மயங்கி இருந்த அறிவீனர்கள், பண்பு கெட்டவர்கள், அநீதமிழைப்பவர்கள், இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு கண்ணியமிக்க அல்லாஹ் தன்னிலே எந்த குற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றான். அதுதான் இந்த வசனம். மிகப்பெரிய அறிவாளி என தம்பட்டம் அடிக்கின்ற மனிதன் தானாகவே கிடைத்திருந்த நலவுகளை அடிமுட்டாள்தனமாக அவை அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு எந்த முயற்சியும் இல்லாமல் கிடைக்கப்பெற்ற சிறந்த வாழ்க்கையை இழந்து அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றான். தனக்கும் நிம்மதி கிடையாது, பிறரையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. அப்படி என்றால் இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு ஏன் நடக்கின்றது? குறிப்பாக ஆட்சி அதிகாரம் கிடைத்தவர்கள் மக்களுக்கு செய்கின்ற அநியாயம், அதன் பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கின்றது? அல்லாஹ் விவரிக்கின்றான். ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையை அவர்களே தங்களது நிலையை தரக்குறைவாக மாற்றிக்கொள்ளாதவரை, அதாவது மனிதனுக்குரிய நேர்மை, கருணை, இரக்கம், அன்பு, நீதம், இவைகள் மனிதனிலே இருக்க வேண்டும். தன்னை போன்று பிற மனிதனை மதிக்க வேண்டும், அவனுக்கும் தேவைகள் இருக்கின்றன என்பதை உணர வேண்டும். ஆனால் இவ்வாறு இல்லாமல் எல்லோருடைய தேவையையும் அல்லாஹ் வழங்கிய நிலையில் ஏனைய அனைவரையும் அடக்கியாள நினைக்கின்ற ஒரு மனிதன், சமூகத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள். இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். இந்த அருட்கொடைகள் எப்போது இவர்கள் இதனை இழப்பார்கள் என்றால், இவர்களுடைய கடமை நீதி நியாயத்தின் அடிப்படையில் பிறருக்கு துன்பமில்லாத ஒரு கண்ணியமான மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அதனை தாண்டி, குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பிறருக்கு அநீதமிழைக்க முற்பட்டால் அப்போது அல்லாஹ்வுடைய தண்டனைகளை சந்திப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி. நான் மேலே சொன்னவாறு இதற்கு முன்னர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முந்திய வரலாறு. ட்ரம்ப் எப்படி இன்று அமெரிக்காவிலே அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் அழிவை இழுத்து விட்டிருக்கின்றானோ, இதே போன்று அன்றைய எகிப்தின் சூப்பர் பவர் ஃபிரௌன் என்று கூறப்படும். அவன் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற ஒரே காரணத்தினால் பிறக்கின்ற ஒவ்வொரு ஆண்களையும் கொலை செய்தான். எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருப்பான்! அவனுக்கும் அல்லாஹ் உபதேசம் செய்பவர்களை அனுப்பினான். படைத்தவனை பயப்படும்படி கூறும்படி செய்தான்.
உபதேசங்களின் பின்னரும் திருந்தாத அந்த அரக்கனை அல்லாஹ் தண்டித்தான். எனவே அல்லாஹ் இப்போது சொல்லி காட்டுகின்றான், மனித இனத்தின் ஏதேனும் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நலவை வழங்கி அதன் பிறகு அவர்கள் மனிதனுக்கே உரிய கண்ணியமான முறையில் நடக்காமல் தரம் கெட்டு நடந்தால், தன்னை போன்ற பிற மனிதனை வாழவிடாது பூமியிலே குழப்பம் செய்து அதிகார வெறியிலே பண வெறியிலே அலைந்து திரிந்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என கூறி, பின்னால் அதே அந்த ஃபிரௌனின் அவனுக்கு இந்த ஆட்சி மூலம் அவன் செய்த அநியாயத்திற்கு என்ன நடந்தது என்பதையும் கூறுகின்றான். கதஅபி ஆலி ஃபிரௌன் வல்லதீன மின் கப்லிஹிம், ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கு என்ன நடந்ததோ, அவனுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி தண்டனை அழிவு கொடுக்கப்பட்டதோ, இதே போன்று அல்லாஹ் தண்டிப்பான், அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் இன்னும் விவரிக்கின்றான், கல்லபூ பிஆயாத்தி ரப்பிஹிம், தங்களது ரப்பினது வசனங்களை பொய்ப்பித்தார்கள். எனவே அவர்களுடைய பாவங்கள் காரணமாக அவர்களை அழித்தான். ஃபிரௌனை சார்ந்தவர்களை மூழ்கடிக்கச் செய்தான். வகுல்லுன் கானூ ஸாலிமீன், இவர்கள் அனைவருமே அநியாயக்காரர்களாக இருந்தார்கள். மனிதனை படைத்த அல்லாஹ் முதலிலே மனிதனை ஏனைய படைப்பினங்களை விட கண்ணியப்படுத்தி, உனது கண்ணியத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நீதம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சக மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும். மிருகங்களை விட உயர்வாக இருப்பதற்கு தேவையான இந்த பண்புகளை இழந்து விட்டால் அதன் பிறகு மனித இனத்தை அல்லாஹ் அவனுக்குரிய கண்ணியத்திலே பாதுகாக்க மாட்டான். அவன் செய்த பாவங்கள் காரணமாக அது யாராக இருந்தாலும் சரி. கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தப்பு அறிஞர்களால் செய்யப்படுகின்றது. என்ன செய்கின்றார்கள்? முஸ்லிமாக இருப்பவன் என்ன பாவம் செய்தாலும் இங்கே அல்லாஹ் எச்சரிக்கின்ற விடயம், அநீதம் இழைப்பதன் மூலம் ஏற்படுகின்ற தண்டனை, அதே அநியாயத்தை முஸ்லிம் என கூறுபவன் செய்தாலும் அவனுக்கு தண்டனை அப்படி கிடையாது என மாற்றி விடுகின்றார்கள். உலகத்திலே மனிதனின் முதல் மனிதர் முஸ்லிமாகத்தான் இருந்தார். எனவே அவரது பிள்ளைகளில் முஸ்லிமாக இருந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை முறிக்கின்ற, அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லாத அநீதம் இழைக்கின்ற வழியிலே செல்லுகின்றார்களோ, ஏற்கனவே அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் கூட அல்லாஹ்வின் தண்டனையை பெறுகின்ற குற்றம் செய்தால் அது அவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும். முஸ்லிமாக இருந்தவர்கள்தான் காவிர்களாக மாறினார்கள், எவரும் மறுக்க முடியாது. எங்களுக்கு முன்னிருந்த அந்த இரண்டு சமூகமும் முஸ்லிமாக இருந்துதான் காவிர்களாக மாறினார்கள். எனவே இறுதி நபியின் உம்மத்திலே முஸ்லிமாக இருப்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற நியதியின் அடிப்படையிலே முஸ்லிமுக்குரிய பண்புகளோடு தன்மைகளோடு இஸ்லாத்தை முறிக்காமல் வாழும் வரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்கும். இஸ்லாத்தை முறித்து கொண்டு குஃபுர் ஷிர்க் உட்பட அநீதம், பிறருடைய உரிமைகளை பறிப்பதுட்பட இப்படியான ஒரு கூட்டம் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய அருளை அவர்களாகவே தங்களது அந்தஸ்தை இழந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நியதியாகும். இப்போது அடுத்த வசனத்தில் இதே மனித இனத்தை பற்றி
மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு விடுக்கின்றான். அது பற்றி இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلله ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இப்போது 8வது அத்தியாயத்தின் 55வது வசனம். குர்ஆன் பரவலாக கூறுகின்ற உண்மை, மனிதனை நாம் கண்ணியமிக்கவனாக கண்ணியத்தை கொடுத்து நாம் படைத்திருக்கின்றோம், ஏனைய படைப்புகளை விட உயர்த்தி இருக்கின்றோம் என கூறுகின்றான். அந்த மனித இனத்திலே இந்த 8வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் இவர்களில் ஒரு சாரார் மிக உயர்வான நிலையிலிருந்து எப்படி அடைகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி அல்லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன். நிச்சயமாக அல்லாஹ்விடம் இவ்வாறு உயர்த்தப்பட்ட இந்த மனிதன், உயர்வாக படைக்கப்பட்ட மனிதன், இவர்களிலே யாரெல்லாம் படைத்தவனின் அந்த நேர்வழியை நிராகரிக்கின்றார்களோ, இறுதி வரைக்கும் அதனை விசுவாசிக்காமல் மரணிக்கின்றார்களோ, இவர்கள்தான் அசைந்து திரியக்கூடிய, அதாவது உயிருள்ள நகரக்கூடிய படைப்பினங்களிலேயே மிக கெட்டவர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். மிக உயர்வாக படைத்த மனிதனை சிந்திக்கும் சக்தி கொடுத்து படைத்தவனை ஏற்று அவனது நேர்வழியில் பிற உயிரினங்கள் உட்பட அனைவருக்கும் நன்மை பயக்கின்ற வழியில் நடக்க வேண்டும் என அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இந்த விடயத்தை இறுதி வரைக்கும் புரிந்து ஏற்காத ஒரு மனிதன் உச்ச அந்தஸ்தில் இருந்து அவன் இவ்வாறு உயிருள்ள படைப்பினங்களிலேயே மிக மோசமான நிலையை அடைந்து விடுகின்றான். எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் அல்லாஹ்வின் திருப்திக்காக அல்லாஹ்வுடைய நேர்வழியை அவன் பின்பற்றி நடக்க வேண்டும். அனைத்து அருள்களையும் தந்த நிலையில் பாவம் செய்து எமக்கு நாமே சிரமத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. எனவே கண்ணியமாக படைத்த அல்லாஹ் கடந்த கால வரலாறுகளை கூறுகின்றான். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களின் நலவிற்கு பாடுபடுவதை விட்டுவிட்டு இருமாப்பிலே தங்களது தான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் மனிதர்களுக்கு அநீதம் இழைத்தால், அதேபோன்று மக்களும் உயர் பண்புகளை கைவிட்டு விட்டு தாழ்வான பண்புகளுடன் நடந்து கொண்டால், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த செயலை கொண்டு அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். இன்று உலகளாவிய செய்தி, ட்ரம்ப் என்ற அநியாயக்காரன் இருக்கும் இடத்தில் எகிப்து என்ற தேசத்தை அதிகாரத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் பல சந்தர்ப்பங்களில் வழிகாட்டப்பட்டும் அவன் திருந்தவில்லை. இறுதியிலே அவன் செய்த பாவம் காரணமாக அழிக்கப்பட்டான். இந்த ட்ரம்ப் போன்றவர்கள் இஸ்லாத்தின் தூதை நாம் சரியாக முஸ்லிம்கள் எத்தி வைக்க வேண்டும். முஸ்லிமாக இருக்க விரும்புகின்றவர்கள் நபி அவர்கள் காட்டித் தந்த இஸ்லாத்தின் வழியிலே நடக்க வேண்டும். சிறிய ஒரு உதாரணத்தை மட்டும் கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். இன்று மஸ்ஜிதுகளிலே ஒலிபெருக்கியிலே அதான் கூறுகின்றார்கள், இகாமத் கூறுகின்றார்கள், இறுதியிலே அதே ஓசையோடு தொழுகையும் நடத்துகின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு முறை
இரவு தொழுகை தொழுகின்றவர்கள் தனித்தனியாக அதே நேரம் சப்தமாக குர்ஆன் ஓதுவார்கள், ஓதலாம், அது வழிமுறையாகும். ஆனால் நாம் ஓதுகின்ற குர்ஆன் எம்மை போன்று தொழுகையிலே இன்னும் ஒருவர் ஓதும் போது அவருக்கு சிரமமாக அமையும் அளவிற்கு குர்ஆனின் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. இன்று மஸ்ஜிதுகளை பாருங்கள். ஒரு மஸ்ஜிதிலே ஓதப்படுகின்ற குர்ஆன் வசனங்கள் இன்னும் ஒரு மஸ்ஜித் வரைக்கும் கேட்கும் அளவிற்கு அதனை ஒளிபரப்புகின்றார்கள், அந்த ஒளியை உயர்த்துகின்றார்கள். நேரடியாக நபியுடைய ஹதீஸிற்கு முரண், மனித பண்பிற்கு முரணானது. எந்த தேவையும் இல்லாமல் அல்லாஹ்விடமும் குற்றமான செயலை செய்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய இபாதத் செய்வது போன்று செய்கின்றார்கள். முஸ்லிமிலே தவறுகள் நடக்க மாட்டாதா என்றால் நிச்சயமாக நடக்கும். தவறுகளை தெரிந்து கொள்ளுகின்ற போது யார் தங்களை திருத்தவில்லையோ அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ்விடம் இழந்து விடுவார்கள். உலகிலும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய உபதேசம் என்னவென்றால், அல்லாஹ்வின் திருப்திக்காக அல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலே அல்லாஹ்வின் எல்லைகளை பேணி நடந்தால் உலகிலும் நாம் ஒவ்வொருவரும் நிம்மதியாக வாழலாம், மர்மையிலே நிரந்தர வெற்றி அடையலாம். அதே நேரம் முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவர் கூட மனிதனுக்கு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அந்தஸ்தை இழந்து குஃபுர், ஷிர்க் போன்ற நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற, ஏனையவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற பாவங்கள் உட்பட இவற்றை நாம் செய்தால் அல்லாஹ் எங்களுடைய நிலைமையை மிக மோசமாக்கி விடுவான். எனவே உலகம் தவறான திசையிலே சென்று கொண்டிருக்கின்றது. உண்மை முஸ்லிம்களுடைய கடமை வெறுமனே அல்லாஹ்வுடைய விடயத்தில் மட்டுமல்ல, பிற மனிதர்களுடைய விடயத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட குறைந்தபட்சம் எந்த ஒரு உயிரிற்கும் தீங்கு இல்லாத அளவிற்கு நாம் நடந்து கொள்ளுகின்ற முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத் தருகின்ற குற்றங்கள் முஸ்லிமாக இருந்த ஒருவன் அதே குற்றத்தை அவன் தெரிந்து கொண்டே செய்வான் என்றால், உபதேசத்தின் பின்னரும் அவன் திருந்தவில்லை என்றால், ஏனையவர்களுக்கு கிடைக்கின்ற அதே தண்டனை இவர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மையாகும். எனவே அல்லாஹ்வை பயந்து மறுமை வெற்றிக்காகவும் உலக நலவிற்காகவும் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு உல தூய்மையோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதனை கொண்டு உலகிலும் மறுமையிலும் அமைதியான இன்பமான வெற்றி வாழ்க்கையை தந்தருள்வானாக. இந்த சத்தியத்தை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் எத்தி வைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நபிமார்கள் வருகின்ற காலத்தில் அவர்கள் செய்தார்கள். இறுதி உம்மத்தாகிய எமக்கு எம்மிலே நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே வெறுமனே நாம் மட்டும் சத்தியத்தை பின்பற்றி கொண்டிருக்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிந்த வரைக்கும் வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல நடத்தையாலும் இந்த சத்தியத்தை எட்டி வைத்து நேர்வழியிலிருந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.